ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ. இது வந்து என் ஐடி இல்லைங்க, எங்கள் அண்ணன் ஐடி. அதனால தான் இப்போ விளாட போகிறோம். பார்த்தீங்களா? எப்படி பிஜிஎம் நல்லா இருக்கா? போடே வாங்க நம்ம விளாடுவோம். என்ன ஏறிட்டு இருக்கு, வர மாட்டேங்குது. என்னடா இது, வரவே மாட்டேங்குது. சப்பா, எப்பதான் வரும், எப்பதான் வருமோ? வந்துருச்சு. நீங்க வர மாட்டேங்குது. வந்துருச்சுங்க. வந்துருச்சா? இங்கே பாருங்க, நான் பாட்டு தான் இருக்குங்க. ஆனால் ட்ரெஸ் மட்டும் நிறையா வச்சுருப்பேன். ஏன்னா எங்கள் அண்ணன் ஐடி வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி வாங்க ஒரு சிஎஸ் கிராங்க் போட்டு பார்ப்போம். இந்த இருக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஆடம் உள்ள போ. சரி ஓகே ஓகே, போய் 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 சரி போய் போய். ஐயோ, போமா. நம்மகிட்ட போய் கத்தியை கொடுத்துருக்கீங்க. ஐயோ ஒரு தொண்டானே, ஐயோ ஒரு தொண்டானே, ஒரு தொண்டானே. ஐயோ முடியலையே, ஐயோ ஒரு சொல்ல முடியலையே. நினச்சேன் இந்த மாதிரி தான் வரும், நினச்சேன். ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, பார்த்துக்கலாம். ஏய் என்னடா பண்ணுறீங்க? ஏய் என்னடா, அப்பாடா, காது பொய்ன்னு இருக்கு. ஏ போதுண்டா 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 போடுறா போடுறா. மேட்ச் வின் பண்ணிட்டோமே, அதுதான் காரணம். சொன்னாங்களா, போடா வீட்டை. இல்லை இது இருப்போம், பேருக்கு தாங்க பெரிய ஆள். சொன்னாங்கன்னா டம்மி பீஸு. சரி வச்சு பண்ணுவோம். யோசிக்கல. ஐயோ போடுங்கடா, ஏன் அப்படி
கில்லு வேணும்டா. டீ டீ சூடா. டீ என்னடா பண்ற? அப்பாடா. நிறைய பேசிட்டு சும்மா ஓகே. விளையாட மட்டும் செய்யணும். அதாவது பேசினாதான் பேசணும். நீயா பேசக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. பொண்ணுக்குள்ள என்ன பொண்ணு கதைய என்னோட பூஸ்டே. என்னால் உன்னை புரிஞ்சுக்கவே முடியும். நான் ஒழுங்காக வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்ட போது என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தேன். இப்போ வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கும் அந்த அக்கறையாக. நான் லவ் பண்ணது வேலை இல்லாமல் வெட்டியாக இருந்த ரகுவனை தானே. அந்த ரகுவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருடாந்தர் பிரம்மோற்சவத்தில் இன்றைய நாளில் ஆந்திர மாநில முதலமைச்சர் நாயுடு எப்படி திறமைக்கு பரிசு. இறைவனின் எனக்கே ஒரு சேவையை நினைத்து நாள்தோறும் மனிதன் அவரை தியானிக்க வேண்டும். அதே நேரத்திலே திருமணத்தையும் திருவேங்கடமடையான இருவர் கருணை உலகத்தில் முழுவதும் கிடைத்து உலக மக்கள் துன்பங்களை போராட்டங்களை நீக்க வேண்டும். இதுவே பிரார்த்தனையாக இருக்கின்ற பொழுது தர்மத்தின்படிதான் அந்த பிரார்த்தனையும் அமைய வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுவார்.
பல ரிஷிகள், பல வேத வித்தகர்கள் ஆதி காலத்திலே அமைத்தருடையதுதான் இந்து சனாதன தர்மம். இதனை எதிர்க்கவோ எதிர்மறையாக பேசவோ எவருக்கும் உரிமை கிடையாது. எத்தனையோ ஆண்டுகள் நடந்து முடிந்து விட்டன. அத்தனைக்கும் இன்றும் அந்த தர்மம் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு உதாரணமாக திகழ்வது ஆந்திர மாநிலம். ஆந்திர மாநிலத்தில் இருக்கின்ற திருமலை, திருப்பதி, திருத்தலம். ஏற்கனவே நாம் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பதை பற்றி சற்று நேரத்திற்கு முன்னர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தர்மம் என்றால் தர்மத்தின்படி சத்தம் பத்தாது விசில் போடே. அறம், பொருள், இன்பம், வீடு என்று தமிழில் சொல்வது வழக்கம். தர்மத்தின்படி அர்த்தம், தர்மத்தின்படி பொருள் ஈட்ட வேண்டும். தர்மம், அர்த்தம், காமம், இன்பம். இன்பம் என்பது எல்லா விதத்திலும் பொருத்தமானது. அந்த இன்பத்தை கூட தூக்க வேண்டும் என்றால் அதுவும் தர்மத்தின் வழிப்படிதான் நடக்க வேண்டும். இதுதான் தர்மம், அர்த்தம், காமம், அறம், பொருள். இதற்கு பின் வீடு, என்னம்மா எச்சாட்டு வான், மேலே, மேல் உலகம், அந்த வீடு மோட்சம். மோட்சம் பெறுவதற்கு முதலில் வரையறுத்து சொல்லப்பட்டதுதான் தர்மம். அதன் பின் பொருள் ஈட்டுவது. அந்த தர்மம் இருக்க வேண்டும், இன்பத்தின் தர்மம் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆந்திர மாநில முதலமைச்சர் அவர்கள் திருமலை, திருப்பதி தேவஸ்தானத்தில் பட்டு வஸ்திரம் தாங்கி வந்த கெட்டிக்காரர் அவர்களுக்கு பத்மாவதி தாயாருடன் கூடிய பெருமாள் அளித்து அவர் அதனை பெற்றுக்கொண்டு மற்றொரு விதமாக அவருக்கு பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அதிலும் இந்த 2024ஆம் ஆண்டு மிக நேர்மையான, நீதியான, என்னமான வெற்றி உகந்தவான ஒரு ஆட்சி சூப்பர் ஆந்திர மாநிலத்திலே அமைச்சருளினார். பாரு அலர்மேல் மங்கை விசில் போடு. ஆந்திர மாநில முதலமைச்சர் அவர்கள் இன்றைய நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான ஷார்ப் கேலண்டரை வெளியிட்டு அற்புதமான, அழகான, வலுவிழப்பான காகிதத்தில் அட்டை போன்ற என்னடா அனைத்து தெய்வங்களும் ஒவ்வொரு மாதம் ஒரு தெய்வத்தை பார்க்கிறார். இந்த கேலண்டர்கள் ஒவ்வொரு என்னன்னு போவாரு பெருமானே வந்தது போல். ஆக இந்த 2025 மட்டுமல்ல, இந்த 2024 கூட ஆந்திர மாநிலத்தில் அனைத்துமே சுபிட்சமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.